வணக்கம் நண்பர்களே. முழுமை அறிவு சார்பில் இயக்குனர் ஹரிஹரன் நடத்தும் திரைப்பட ரசனை மற்றும் திரைப்பட உருவாக்க பயிற்சி முகாம்கள் இந்த நவம்பர் மாத இறுதியிலே நிகழவிருக்கின்றன. இந்த பயிற்சியை பற்றி ஒரு கேள்வி என கேட்கப்பட்டது. ஒரு சாதாரண திரைப்பட பார்வையாளனுக்கு பயிற்சியால் என்ன பயன் என்று. நாம் உண்மையில் திரைப்படம் தெரியாததுனால வெறும் கதை மட்டுமாக பார்த்து கொண்டு செல்கிறோம். திரைப்படத்தை ரசிக்க நமக்கு தெரியவில்லை. திரைப்படத்தை பற்றி பேசுகிற எல்லாருமே அந்த கதை சுருக்கத்தை பேசி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இரண்டாம் பகுதி இழுக்குது, கிளைமேக்ஸ் மாற்றிருக்கலாம் என்பது மாதிரி கருத்து சொல்வதை இங்கே பார்க்கலாம். அவர்கள் தங்களை திரை ரசிகர்கள் என்று, திரை நிபுணர்கள் என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறார். உண்மையில் திரைப்படம் என்பது காட்சி துளிகள் தான். ஷார்ட்ஸ் தான் சினிமா. ஒரு சினிமா என்பது 2000-3000 ஷார்ட்ஸ் தான். ஷார்ட்ஸை பார்க்க தெரியாதவனுக்கு சினிமா பார்க்க தெரியாது என்பது தான் பொருள். உதாரணமாக பொன்னியின் செல்வன் என்ற படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதனுடைய தொடக்கத்தில் ஆதித்த கரிகாலன் தோன்றும் போது அவர் முகில்களிலிருந்து புகையிலிருந்து தோன்றுவது போன்ற ஒரு மிஸ்டிக் காட்சி இருக்கிறது. அதற்கு சினிமாவில் என்ன அர்த்தம் என்றால், அந்த கதாபாத்திரம் பெரும்பாலும் இந்த படத்தில் இறந்து போய்விடும், அதற்கு ஒரு தெய்வீக சாயல் இருக்கிறது என்று அர்த்தம். திரைப்பட ரசிகர்களுக்கு தான் தெரியும், திரைப்படம் பார்த்து பழையவர்களுக்கு தான் தெரியும். தமிழ் திரைப்பட விமர்சகர்கள் யாராவது அந்த காட்சி பற்றி எழுதி இங்கே பார்த்தீங்களா? எனது யாருக்கும் திரைப்படம் என்னவென்றே தெரியாது. கதை, உள்ளடக்கம் ஆகியவற்றை பற்றி மட்டும்தான் அவளால் பேச முடியும். கதையை பற்றி பேசுவாங்க, அரசியல் பற்றி பேசுவாங்க. ஆனால் சினிமா என்பது ஒரு காட்சிக்கலை, ஒரு ஓவியம் போல. அது ஓவியத்தை நீங்கள் அந்த கண்டனை மட்டும் பார்த்து பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனுடைய வண்ணக்கோப்பு என்ன, அதனுடைய அமைப்பு என்ன, அந்த படச்சட்டகம் என்னன்னு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் சினிமா பற்றியும் அதே போன்று தெரிந்திருக்க வேண்டும். அந்த காட்சி கலையை கற்பிப்பதற்காகத்தான் இந்த வகுப்புகள். இவை சினிமாவை ரசிப்பதற்கான வகுப்புகளும் கூட. இன்னும் சொல்லப்போனால் உருவாக்குவதற்கும் ரசிப்பதற்கும் ஒரே ரசனை தான் தேவை. இதில் ஆர்வம் உடையவர்கள் தொடர்பு கொள்ளலாம். அதற்கான இணைப்பு கீழே உள்ளது. நன்றி.